கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். சிறப்பாக மீண்டுமாக ஒரு புதிய தவ காலத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கவும், இந்த தவ காலங்களிலே ஆண்டவருடைய இந்த சிலுவை பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமறையிலே பல்வேறு நபர்களோடு கூட கேட்ட கேள்விகளும் அதற்குரியதான பதில்களையும் அதற்குரியதான ஆழமான திருமறை சார்ந்த அர்த்தங்களையும் நாம் கற்றுக்கொண்டு இந்த லெந்து நாட்களை நாம் அர்த்தமுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக இந்த நாளிலேயும் இந்த ஆண்டினுடைய லெந்து நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடவும், பல்வேறு தருணங்களிலே நம்முடைய வாழ்விலே இருக்கின்றதான காரியங்களை நாம் அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருக்காக அதை தியாகம் செய்கின்ற ஒரு தன்மையினுடைய நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார், வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதை எண்ணி ஆண்டவரை நான் போற்றுகின்றேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஒருவேளை இந்த 40 நாட்களும் பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை நாம் கற்றுக்கொண்டவர்களாக புரிந்து கொண்டவர்களாக நாம் இந்த 40 நாட்களை நாம் செலவிடப் போகின்றோம். உங்களை நான் அதிகமாக உற்சாகப்படுத்துகின்றேன். இது துவக்கம், முதல் நாள். இதே போன்று கண்டினியூஸாக 40 நாட்களும் நீங்கள் பங்கு பெற வேண்டும். இன்னும் அதிக உற்சாகமாக நம்முடைய இறை மக்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை இப்படிப்பட்டதான தியான கூட்டங்களுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வர உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, இயேசுவானவர் கேட்டதான கேள்வி, இன்றைக்கு வாசிக்க கேட்டதான நற்செய்தி பகுதியிலே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 49வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை இங்கே கேட்கின்றார். என்ன கேள்வி பாருங்க. அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். முதல் கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கேட்ட கேள்வி யாரை பார்த்து கேட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தன்னுடைய பெற்றோரை பார்த்து முதல் கேள்வியை கேட்கிறார். ஒருவேளை தன்னுடைய குழந்தை பருவங்களிலே இருக்கின்ற பொழுதெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டிருப்பாங்க இல்லை? குழந்தைகளுக்கு இருக்கின்றதான ஒரு தன்மை, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் என்கின்றதான தன்மைக்குள்ளாக குழந்தைகளுடைய மனநிலை இருக்கும். ஆனால் பதிவிடுகின்ற பொழுது இயேசுவானவர் தன்னுடைய வாழ்விலே 12வது வயதிலே இந்த கேள்வியை தன்னுடைய பெற்றோரை பார்த்து கேட்கின்றார். மரியாளையும் யோசேப்பையும் பார்த்து இயேசுவானவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? இந்த பகுதியானது 41வது வசனத்திலே நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது, ஆண்டுதோறும் இயேசுவும் அவருடைய பெற்றோரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்காவை கொண்டாடுவதற்காக, பஸ்கா பண்டிகையை மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுவதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்போ எருசலேம் தேவாலயத்திற்கு வருஷந்தோறும் அவர்களுடைய குடும்ப பண்டிகையாக அல்லது அவர்களுடைய வாழ்விலே ஒரு ஆண்டு விழாவாக, கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றதான நன்மைகளை ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்திருக்கின்றார், அந்த நன்மைகளை நன்றி சொல்வதற்காக, நன்றி பலி இடுவதற்காக அவங்க எங்கே போகிறாங்க? தேவாலயத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள், கோவிலுக்கு அவர்கள் செல்வதை பார்க்க முடிகின்றது. அப்போதான் 42வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, இயேசுவுக்கு அப்போ எத்தனை வயசுங்களா? 12 வயதாக இருந்த பொழுது அந்த இடத்துல எருசலேமுக்கு சென்ற பொழுது
43வது வசனத்திலே விழா நாட்கள் முடிந்தது, அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எங்கே இருக்கிறாராம்? எருசலேமிலேயே தங்கிவிட்டார். எருசலேமிலே தங்கிவிட்ட பொழுது இவங்க பெற்றோர்கள் மரியாளும் யோசேப்பும் அவரோடு கூட பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கூட வந்தவங்க இப்போ போகும்போது எப்படி போகிறாங்க? 2 பேராக அவங்க போகிறாங்க. ஒருத்தரை நம்ம கையிலேயே பிடிச்சிட்டு வந்தோமே, எங்கே அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அப்போ அவர்களுக்கு இயேசு காணோம், தான் பெற்றெடுத்த குழந்தையை காணவில்லை. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டுமாக திரும்பி சென்று அங்கே இருக்கின்றதான தன்னுடைய உறவினர்களிடத்துல முதல்ல எங்கே போய் என்ன பண்ணுறாங்க? தேடுகின்றார்கள். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும், பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று சொல்லி ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினார்கள். எங்கே தேடுறாங்க? இப்போ கடவுளை எங்கே தேடுறாங்க? இயேசுவை எங்கே தேடுறாங்க? உறவினர்களிடத்திலையும் எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களிடத்துல இப்பொழுது இயேசுவானவர் காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ கண்டினியூஸாக அவங்களுடைய அந்த தேடுதலினுடைய பயணம் தொடருகின்றது. உறவினரிடத்திலே தேடுகிறார்கள், காணவில்லை. யாரெல்லாம் அவரை பார்த்தார்களோ அவரிடத்திலே கேட்கிறார்கள், அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து அவர்களுடைய பயணம் தேடுகின்ற ஒரு பயணத்தில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது எங்கே கடவுளுக்காக நன்றி செலுத்தினார்களோ, எங்கே அவர்களுடைய வழக்கத்தின்படியாக இயேசுவையோடு கூட சென்றார்களோ, அந்த எருசலேம் தேவாலயத்திலே வேத பாரகர்களோடு அங்கே இருந்ததான மத போதகர்களோடு கூட இயேசுவானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்போதான் அந்த இடத்துல இயேசுவை பார்க்கின்றார்கள். எருசலேம் தேவாலயத்திலே இயேசுவை பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நானும் உங்கள் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம் உன்னை. நீ இங்கே உக்காந்துட்டு நீ கதை பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது இயேசுவானவர் கேட்கின்ற கேள்விதான், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? வாட் இஸ் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மீ? இந்த லுக்கிங் அல்லது தேடுதல் என்கின்றதான வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஜெட்டேயோ என்று அழைக்கின்றார்கள். லுக்கிங் அல்லது தேடுதல் அப்படின்றதுக்கு கிரேக்கத்திலே ஒரு பதம் சொல்லுகின்றார்கள், ஜெட்டேயோ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிங் காட். லுக்கிங்க்கும் சீக்கிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் இதை பார்க்கின்றேன், இல்லை, ஐ எம் லுக்கிங் இன் டு திஸ் புக். நான் இந்த புத்தகத்தை பார்க்கின்றேன். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத ஐ எம் சீக்கிங் வாட் இஸ் தேர் இன் திஸ் புக். இந்த புத்தகத்திலே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்? அறிந்து கொண்டு ஆவலோடு கூட நான் அதை என்ன பண்ணுறேன்? வாசித்து கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தம், சீக்கிங். அப்போ இன்றைக்கு இயேசுவானவருடைய பெற்றோருக்கு ஒரு புரிதல் என்ன அப்படின்னீங்கன்னா, தான் பெற்றெடுத்த குழந்தையை நாம் தவறிவிட்டோம். தாம் பெற்றெடுத்த குழந்தையை தவறிவிட்டோம். தன்னுடைய குழந்தை காணாமல் போனது என்கின்றதான ஒரு பதட்டம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அந்த ஒரு ஆங்குவிஷ்னஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் நீங்க என்ன காணவில்லை என்று சொல்லி நீங்கள் என்னை தேடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நானும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக நான் என்ன பண்றேன்? ஆலயத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலே சொல்றார். நீங்க ஏன் என்ன தேடினீங்க? என்னுடைய தந்தையினுடைய அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒருவேளை மரியாளுக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும். ஏன்னா மரியாள் இடத்திலே தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த தன்னுடைய பிறப்பின் பொழுது மிக அழகாக சொல்லுகின்றார். லூக்கா 1வது அதிகாரம் 46 53 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, லூக்கா 1வது அதிகாரம் 46 53 வசனம் வரைக்கும், அவர் கிருபை அளிப்பதற்காகவே இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் வந்த நோக்கம் என்ன? தந்தையினுடைய பணியை செய்வதற்காக.
to fulfill the work of God, Christ Jesus came into this world. அப்படின்றது மரியாளுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே கடவுள் இரக்கத்தை காட்டுவதற்காக இந்த உலகத்திலே வந்தார். தாழ்நிலையிலே இருப்பவர்களை உயர்த்துவதற்காக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பசியுள்ளவர்களை நலன்களாலே நிரப்புவதற்காக கடவுள் இந்த உலகத்திலே வந்தார். அதான் இதெல்லாமே அவருடைய பணிகள், இதெல்லாமே அவருடைய அலுவல்கள் என்று சொல்லி பார்க்கின்றார். அப்ப இந்த ரிடெம்ஷன், சால்வேஷன், டெலிவரன்ஸ், மர்சி, இது எல்லாமே கடவுள் கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் சொல்றார் பாருங்க, your search அல்லது your seeking is a meaningless seeking அப்படின்றார். அர்த்தமற்ற தேடுதலை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அர்த்தமற்ற தேடுதலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நானும் அர்த்தம் நிறைந்த தேடுதலோடு கூட வருபவர்களுக்காக, புரியாம இருப்பவர்களுக்கு நான் புரிகின்ற கடவுளாக இந்த எருசலேம் தேவாலயத்திலே நான் அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றதான பெற்றோர்களுக்கு அவர் மறுமொழி கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தட் வாஸ் a selfless search அல்லது selfless seek. சுயநலத்தோடு கூட இயேசுவானவருடைய பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா அவரை தேடுவதற்காக செல்லுகின்றார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்க செல்ஃபிஷாக நீங்க தேடுறீங்க, ஆனால் நானும் செல்ஃப்லெஸ்க்காக நான் என்ன பண்றேன்? இந்த ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றேன். கடவுளை நீங்கள் எங்கே தேடினீர்கள்? இயேசுவை நீங்க எங்க தேடி இருக்கணும்? நீங்க எங்க விட்டீங்களோ அங்க தேடி இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே தேடி கொண்டிருக்கிறீர்கள்? யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களிடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? தேடுறீங்க. யாரெல்லாம் உங்களுடைய உறவினர்களோ அவர்களிடத்திலே போய் நீங்க என்ன தேடுகிறீர்கள்? ஆனால் மாறாக நான் ஆலயத்திலே வீற்றிருக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேடுதல்கள் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை அந்த அர்த்தமற்ற தேடுதல்களோடு கூட நாம் கடவுளை தேடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார், your seeking is meaningless. உங்களுடைய தேடுதலின் பயணமானது அர்த்தமற்ற தன்மையாக இருக்கின்றது. நீங்கள் தேடுவதில் எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. ஒருவேளை சுயநலத்தோடு கூட நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுடைய தேடுதலின் பயணம், கடவுளை தேடுகின்ற பயணம் எப்படி இருக்குதா? செல்ஃபிஷாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த தேடுதல் என்கின்றதான வார்த்தை எங்கெல்லாம் நாம் பார்க்கிறோம், அந்த ஜெட்டேயோ என்கின்றதான வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 48வது வசனம், அதே போல 5வது அதிகாரம் 18வது வசனம், 11வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த சீக்கிங் காட் அப்படின்றது, அந்த ஜெட்டேயோ என்கின்றதான வார்த்தை கிரேக்கத்திலே மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 11வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வாசிக்க, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்தில், இந்த லெந்து நாட்களினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகின்றதானே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பெற்றோரிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? Your search was meaningless. Your searching was selfish. அர்த்தமற்ற ஒரு தேடுதலை நீங்கள் இருக்கின்ற பொழுது என்னை கண்டடைய முடியாது. மாறாக நீங்கள் எங்கே தேட வேண்டும் என்று சொன்னால், நான் இருக்கின்ற இடமாகிய எருசலேம் தேவாலயத்திலே, ஆலயத்திலே நீங்கள் வந்து என்னை தேடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் மொழி கொடுக்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் 6வது அதிகாரம்
38வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:38. கடவுள் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன? என்னுடைய சித்தத்தின்படியோ அல்லது பெற்றோர்களாகிய உங்களுடைய சித்தத்தின்படியோ அல்ல, மாறாக பரமபிதாவாகிய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் இந்த உலகத்திலே வந்தேன். அப்ப நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய கடமை அல்லவா? ஆண்டவர் எனக்காக ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். கடவுள் எனக்காக ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக தானே நான் இந்த உலகத்தில் வந்தேன். அப்ப மாம்ச ரீதியாக அல்லது சரீர பிரகாரமாக பெற்றோர்களாகிய நீங்கள் என்னை தேடினீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே, ஆவிக்குரிய ரீதியாக நான் இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து வாழ்வை இழந்து போனவர்களுக்கு நான் வாழ்வை கொடுப்பதற்காக நான் இங்கேயே இருந்து விட்டேன். வாழ்க்கையை தொலைத்து போட்டவர்களுக்காக நான் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே, நான் வாழ்வதில் எந்த ஒரு பயனும் இல்லையே என்று சொல்லி ஆவலோடு கூட ஆலயத்திற்கு வருபவர்களுக்காக நான் இந்த ஆலயத்திலேயே தங்கிவிட்டேன். என்னுடைய வாழ்விலே கடவுளுடைய கிருபையை நான் இழந்து விட்டேன். என்னுடைய பாவத்தின் வழியாக நான் கடவுளுடைய கிருபையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி தவிப்போருக்காக நான் இந்த ஆலயத்திலே இருக்கின்றேன். அவர்களுக்கு கிருபை கொடுப்பதற்காக, வாழ்வை இழந்தவர்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக, வாழ்விலே அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்விலே அர்த்தமுள்ள வாழ்வை நான் ஏற்படுத்துவதற்காக நான் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் பெற்றோராகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன பண்றாரு? பதிலை சொல்றார். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேடுதல்கள் யோசேப்பை போலும் மரியாளை போலும் அர்த்தமற்ற தேடுதல் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், your search is meaningless search. உங்களுடைய தேடுதல் அர்த்தமற்ற தேடுதலாக இருக்கிறது. உங்களுடைய தேடுதல் சுயநலமான தேடுதலாக இருக்கிறது. மாறாக நாம் கடவுளை வாழ்வை இழந்திருக்கின்ற பட்சத்திலே, என்னுடைய வாழ்விலே என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் கிருபை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி அவளோடு கூட நீங்கள் தேடுகின்ற பொழுது ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? கண்டடைவீர்கள். கடவுளை நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை இல்லை? ஆண்டவரை நாம் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஆலயத்திலே வீற்றி இருக்கின்றார் என்பதற்கான ஒரு சான்றை இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். கடைசியாக நம் எல்லோருக்குமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக சொல்லுவது என்னன்னு சொன்னீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இயேசுவானவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அந்த பொறுப்பை ரொம்ப கவனமாக அவர் செய்து முடித்திருந்தார். தன்னுடைய 12வது வயதிலே இயேசுவானவர் தன்னுடைய பொறுப்பை, கடமையை சரியாக ஆற்றினவராக இருந்த பொழுது இன்றைக்கு நமக்கும் கூட அப்படிப்பட்டதான பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ரைட். இங்கே 10வது வசனத்தில் ஒருவேளை திருவிவிலியத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, we are the craft work of God அப்படின்றார். இரண்டாவதாக நற்செயல்களை புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்களும் நானும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமா? எதற்காக? நற்செயலை செய்வதற்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த லெந்து நாட்களிலே பிறருக்கு நாம் யாருக்காச்சும் தீமை செய்திருப்போம் என்று சொன்னால் அதை நாம் விட்டுவிட்டு நற்செயல்களை செய்வதற்காக கடவுள் இந்த உலகத்திலே வந்தது போல நற்செயல்களை செய்வதற்காக
ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நம்மை தெரிந்தெடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆக முதலாவது இயேசுவானவர் கேட்டதான இந்த கேள்வியின் வழியாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நற்செயல்களை செய்வதற்காக இயேசுவானவர் தன்னுடைய பெற்றோரையும் அவர் இழப்பதற்கு என்ன பண்ணாராம்? ஆயத்தமாக இருந்தார். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நற்செயலை செய்வதற்காக எதையும் நாம் தியாகம் செய்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். ஒருவேளை கேட்டுதான இறை வார்த்தையின்படியாக, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? உங்களுடைய தேடுதல்கள் அர்த்தமற்றதாக, நீங்கள் பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் தேடுகிறீங்க, அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருபவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கின்றார், சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். வாழ்வு இழந்தோருக்கு, வாழ்விலே அர்த்தமில்லாமல் வாழ்பவர்களுக்கு கடவுள் ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். மீண்டுமாக ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கடவுள் இந்த உலகத்திலே வந்தது போல வாழ்வை இழந்த மக்களோடு கூட நம்முடைய வாழ்வை நாம் அடையாளப்படுத்திக் கொள்வோம். நற்செயல்களை செய்வதற்காக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். அதுதான் உண்மையான லெந்து நாட்கள். நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நற்செயல்களை செய்வதற்காக. முடிந்த மட்டும் நாம் நற்செயல்களை செய்து ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றுகின்ற இறைமக்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக.